இது நாள் வரைக்கும் எந்த வேலையிலையும் நான் வந்து ஒரு தொடர்ச்சியா 3 மாசம் கூட இருக்க முடியல. ஆரம்பத்துல ஆர்வமா இருக்குது. ஆனா அங்க போனோம்னா, எனக்கு அந்த வேலையில வந்து பாதிப்பு அல்லது வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய பேச்சோ, அல்லது அவர்களுடைய நடத்தையோ எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால நான் உடனே வந்து கம்பெனி மாறிக்கிட்டே இருக்கேன். அது ஐடி இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, சாதாரண இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி மாறிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. அதாவது இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அடாப்டேஷனல் சிண்ட்ரோம். அதாவது சூழலுக்கு ஏற்ப தன்னை தக அமைத்துக் கொள்வதில் சிரமங்கள். அதே மாரி பிறருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதில் சிரமங்கள். அதே மாரி நம்ம எப்பவுமே வந்து ஒரு குடும்ப வளர்ப்பு முறை எப்படி இருக்கும்னா, இவர்களுக்கு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிற சுய கௌரவ அடிப்படையிலான நடத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஆனா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகையில, அந்த கம்பெனி இவர்கள் வீட்ல நடத்துற மாரியே இவர்களை நடத்தாது. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடத்தை இடைவெளியை உருவாக்கிவிடும். இது ஒரு காரணம். இன்னொன்னு வந்து அந்த தொழில் மீது ஆசை இருக்கும். ஆனா தொழிலுக்கான திறனை உருவாக்கிக் கொள்வதில் அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. அல்லது அது எங்க போய் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகாட்டலும் இருக்காது. அப்ப இந்த நிகழ்வுல தான் ஒவ்வொருத்தருமே வந்து 3 மாசத்துக்கு மேல ஒரு கம்பெனியில் இருக்கவே மாட்டாங்க. ஈவன் ஐடி இண்டஸ்ட்ரியில அது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி மாணவர்கள் ஸ்டூடெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த ஸ்கூல் பிடிக்கல, அந்த ஸ்கூல் பிடிக்கல, அந்த டீச்சர் பிடிக்கலன்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்ல இருப்பாங்க. அவங்க வந்து இந்த வீடு பிடிக்கல, அந்த வீடு பிடிக்கலன்னு போயிட்டே இருப்பாங்க. வாகனத்தையும் இப்படி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். எனக்கு இந்த பைக் பிடிக்கல, அந்த பைக் பிடிக்கல, செல்போனை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு ஒற்றை காரணம் அல்ல. அவர்களுக்குள் சொல்ல முடியாத பல்வேறு அழுத்தங்கள், நினைவுகள், பாதிப்புகள் அல்லது சொல்ல முடியாத கற்பனை சார்ந்த ஒரு உணர்ச்சிகளை வச்சிருப்பாங்க. இதை மாற்றியமைக்கு தான் உளவியல், வாழ்வியல் ரீதியான சிந்தனை பகுப்பாய்வு ஆலோசனை அவசியம்.